இப்போ எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்ன வீடியோ கொடுத்துருக்கேன், லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். திருக்கல்யாணம்ல நேற்று நடந்துச்சு. எல்லா ஊர்லேயுமே காலையில் நடந்துடும். ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரை எங்கள் ஊரை பொறுத்தவரை சாயங்காலம் தான் நடக்கும். அந்த கல்யாணம் தான் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. அவளுக்குள்ள சாங்கியம்லாம் பண்ணுறாங்க. லேடிஸ் தான் பண்ணுவாங்க. இங்கே பிராமின்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணினதுக்கப்புறம் கொண்டாந்து எடுத்து வைக்கணும். இந்த முருகனை அழைச்சிட்டு வந்துட்டு விடியெல்லாம் போட்டுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டாரு. முருகனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். எடுக்கவே முடியலப்பா. என்னால் ரொம்ப அழகாக இருக்கும். எதுவுமே யாரும் நினச்சிக்காதீங்க. சத்தியமாக என்னால் பாப்பா வச்சுட்டு வீடியோ எடுக்கவே முடியல. இதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்களேன். சீர் பாருங்களேன், அவ்வளோ சீர் வந்திருக்குப்பா. சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக அவருக்குள்ள சாங்கியமெல்லாம் பண்ணி நல்லா திருப்தியாக செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு தட்டு பார்த்திங்களா, 50 தட்டுக்கு மேலே இருக்கும். அவ்வளோவும் சீர் வந்திருக்கு முருகனுக்கு. நம்மளுக்கு என்ன சீர் வரும் அதை தாண்டி அவருக்கு அதிகமாக தான் வரும். அப்புறம் இந்த தாலி காட்டுறாங்க பாருங்களேன், அதை நல்லா கண்ணை ஒத்திக்கிட்டு உங்களுக்கு வேண்டிக்கிறதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்க. இது எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருப்போன்னா சாயங்காலம் நாங்கள் 5:30க்கே போயிட்டேன். 5:30லேருந்து உட்காந்து உங்களுக்காக வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக 5:30லேருந்து உட்காந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக 10 மணி ஆகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே. அதுக்கு அப்புறமா சாப்பாடெலாம் போட்டாங்க. புளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்தாச்சு. அதே மாதிரியே முருகனுக்கு நாங்களும் திருப்தியாக கும்பிட்டோம். உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் சேர்ந்து தான் நாங்கள் வேண்டிக்கிட்டதை எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, என்னை பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாருக்குமாக வேண்டிக்கிட்டேன். நீங்களும் அதை நினச்சி நல்லபடியாக நல்லதாக வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது நினச்சா நல்லது தானே நடக்கும். அதே மாதிரி நல்லதே மனசுக்குள்ளே நினைங்க. எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் வேண்டுதல் பழிக்கட்டும். நானும் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஏன் வேண்டுதல் பழிக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுதான் இப்போ வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப லாங்காக கொடுத்துருக்கேன்னா பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. சரியா பேர் பாருங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் முழுக்க வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்பிக்கையாக இருப்பீங்கன்றதுக்காக. பிடிச்சதால் லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.